ஹலோ மக்களே, சிவா இலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம செல்வ நாய்க்கிட்ட மாட்டிகிட்டு இருக்க சிவாவோட பர்த் சர்டிஃபிகேட் ஆதாரம் எப்படி இருந்தாலுமே குடும்பத்தில் உள்ளவங்க யார் கையிலுமே கிடைக்கக்கூடாதுன்னு பார்த்தா நம்ம ரித்திகாவோட கையில் அந்த ஆதாரம் மாட்டிட்டுனே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம சிவா இலியை மறுபடியும் இந்திராணி செம மாசா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம பாவையும் அயலியை பார்க்காம நான் ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கும்போது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம இந்திராணி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாவைக்கிட்ட எவ்வளோ சொன்னாலுமே கேட்ட மாதிரி இல்லை. நம்ம இந்திராணியும் சரி இந்த வீட்டில் இருக்காம அயலியை போய் ஒருக்கா பார்த்துட்டு வந்துடலாம், அவள் பாவம் எங்கே இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருந்து வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறாங்க. அதே சமயத்தில் பொன்னிக்கிட்ட பாவையை எப்படியாவது பார்த்துக்கோ அப்படிங்கிற ஒரு பொறுப்பையும் பொன்னிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. நம்ம ரித்திகாவும் செல்வன் ஆகிட்ட பார்த்தீங்களாத்த, இந்த இந்திராணிக்கு அந்த அயலி தான் முக்கியமாக போச்சு. எப்போ பாரு வாசலில் போய் அந்த அயலி தான் வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போய் பார்த்துட்ருக்காங்க. என்ன நடந்தாலுமே அந்த அயலியும் சிவாவும் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வரப்போகிறதில்ல. அதை புரிஞ்சுக்காமல் இப்படி செய்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாய்கிட்ட சொல்லும்போது செல்வநாயும் சரி வெடி ரித்திகா எத்தனால தான் அந்த இந்திராணியும் இப்படி பண்ண போகிறா, இனிமே இந்த இந்திராணியோட பேச்செல்லாம் இந்த வீட்டில் எடுபட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வநாயும் ரித்திகா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்திராணி யாருமே வீட்டில் இல்லை, சிவா அயலியும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே செல்வநாயும் நம்ம ரித்திகா எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக ஒரு கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஜமுனாவும் அந்த இடத்துல வந்து நல்ல வேலை இந்த அயலி மட்டும் இந்த வீட்டிலேயே இருந்துட்டு இருந்தானா நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். அவள் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் அன்னையிலேருந்தே பெரிய பிரச்சனையாக தான் இந்த வீட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தான் கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கு, என்னோட பொண்ணு வாழ்க்கை இனிமேல் நல்லபடியாக இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜமுனாவும் நம்ம ரித்திகா கிட்ட சொல்லும்போது ரித்திகாவும் இதை இப்பவே எனக்கு டான்ஸ் ஆடி கொண்டாடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமா சேர்ந்து எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம பாவையோ வீட்டிலேருந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பொன்னி இதெல்லாம் பார்த்துட்டு பாவை இந்த மாதிரி நிலைமையில இருக்கா, ஆனா யாருமே அதை கண்டுக்காம அவங்க பாட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்காங்க. பொன்னியும் சரி அயலி அன்னிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் எப்படி இருந்தாலுமே பாவையை பார்க்குறதுக்காண்டி வருவாங்கன்னு அயலிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லும்போது அயலியும் ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாங்க. பாவை எதுக்காக இப்படி பண்ணுறா, பாவம் சின்ன பொண்ணு, எப்படியாவது அவளை சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு அயலி பதட்டமாக அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா ரித்திகா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம அயலி பார்த்த உடனே செல்வனாகியும் ரித்திகாவும் பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எதுக்கு இப்போ இந்த அயலி தேவையில்லாமல் இந்த இடத்துக்கு வந்தான்னு சொல்லிட்டு அப்படியே அயலி உள்ள வரும்போது ரித்திகாவும் ஏய் எவ்வளோ தைரியம் தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைவ, உன்னையெல்லாம் யார் இந்த வீட்டுக்குள்ள ஏற்ற போறா, இந்த வீட்டை விட்டு வெளியில போ, அதான் ஏற்கனவே வெளியில போயிட்டல்ல, மறுபடியும் உன்னை யார் இங்க கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அயலியை திட்டும் போது நம்ம அயலியும் இல்லை பாவை வந்து என்னை பார்க்கணுன்னு சொன்னால் நான் வந்து பார்க்காம சாப்பிட மாட்டேன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, ஒரே ஒரு வாட்டி நான் பாவையை மட்டும் பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி போயிடுவேன் அப்படி சொல்லும்போது நம்ம ரித்திகா அவன் செல்வனாகியும் விடுற மாதிரி இல்லை. ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தா இவ்வளோ பிரச்சனை எல்லாம் நடந்த பிறகு மறுபடியும் வீட்டுக்கு வருவ, ஒன்று தான் குடும்பமாக சேர்ந்து அடித்து துரத்தணும்ல, உனக்கு கொஞ்சமாவது மனசில் ஒரு வைராக்கியன்னு ஒன்று இருக்கா, அப்படி இருந்தால் நீ எல்லாம் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு செல்வனாகியும் பயங்கரமாக கேட்கும்போது ஜமுனாவும் அதை பார்த்துட்டு என்னோட பொண்ணு வாழ்க்கை நல்லபடியாக இருக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணி தானே இந்த வேலையெல்லாம் செய்கிற அப்படி சொல்லிட்டு அயலியை மறுபடியும் நல்லா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பொன்னி பார்த்துட்ருக்காங்க. பொன்னி பார்த்த உடனே பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்திரன் அக்கா வேற வீட்டில் இல்லை, இந்த சமயம் பார்த்து இவங்க கரெக்டாக அப்படிலாம் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியும் நான் தான் அவங்கள வர சொன்னேன், பாவை வந்து அயலி என்னையை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருந்தா, அதுக்காக தான் அவங்கள வர சொன்னேன், நீங்கள் இந்த மாதிரிலாம் தடுக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலிக்கு ஆதரவாக பேசும்போது செல்வனாயும் ரித்திகாவும் என்ன பேசுகிற நீ, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா, இன்னைக்கு இப்படி சொல்லுவா பாவைக்காக வரேன்னு, அதுக்கப்புறமா கூடிய சீக்கிரத்தில் இந்த வீட்டுக்குள்ளே அதே ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி வந்துடுவா, இவளெல்லாம் நமக்கு தெரியாதா வெக்க கெட்டவா அப்படின்னு சொல்லிட்டு செல்வனாகி ஜமுனா எல்லாரும் சேர்ந்து நம்ம அயலியை பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆயலியும் ஒரு வாட்டி நான் பாவையை பார்த்துட்டு போயிடுறேனே, என்னை கண்டிப்பாக விடுங்க, பாவம் பாவைன்னு என்ன தான் கதர்னாலும் நம்ம அயலி சொல்கிறதெல்லாம் யாருமே கேட்ட மாதிரி இல்லை. சரி இவங்க இப்படிதான் சொல்லிட்டு நம்ம பொன்னியை பாவையை போய் பார்க்கும்போது பாவையும் ஒன்றுமே சாப்பிடாம அப்படியே படுத்த நிலையில் இருக்காங்க. பாவைக்கிட்ட போய்
அயலி அண்ணி வந்துட்டாங்க, உனக்கு அவங்கள பார்க்கணுமா, சரி மாடியிலேருந்து உனக்கு காட்டி தரேன், அயலி அண்ணியை வீட்டுக்குள்ளே யாரும் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாவையும் அப்படியே மாடியில் கூட்டிகிட்டு வராங்க. அயலியும் கீழே அப்படியே நம்ம பாவையை எப்படியாவது பார்த்துட்டு போயிடணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. மழை எல்லாம் என்னதான் பெய்தாலும் நம்ம அயலி அந்த இடத்த விட்டு போன மாதிரியில் பாவையே பார்த்துடுறாங்க. பாவை கிட்ட செய்கையிலேயே, பாவை நீ எதுக்குமே கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்தில் நான் இந்த வீட்டுக்கு வந்துடுவேன், எனக்காக நீ சாப்பிடாம மட்டும் இருக்காத, தயவு செய்து உன்னோட உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயிலையும் பாவை கிட்ட சொல்லும்போது, பாவையும் எப்போ தான் நீ இங்கே வருவ, எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல, நீ வந்தால் தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லும்போது நம்ம அயலியும் பாவையை சமாதானப்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பொன்னி அயலியை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம அயலியும் இதுக்கு மேல இங்க நின்றுட்டு இருந்தா சரி வராது சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதே சமயத்துல நம்ம சிவாவா அயலிய பார்த்தோன்னே, என்ன அயலி இப்படி நினைச்சு வந்திருக்க, என்னாச்சு அப்படி கேட்கும்போது அயலியும் ஆள ஆரம்பிக்கிறாங்க. இல்ல பாவைக்கு என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டா, பாவம் பாவை அங்க சாப்பிடாம இருந்துட்டு இருந்தா, சரின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகும்போது அங்க உள்ளவங்க யாருமே என்ன பாவையே பாக்குறதுக்காண்டி விடலைன்னு சொல்லும்போது நம்ம சிவாவும், எதுக்காக நீ தேவையில்லாம அங்க போன, அங்க உள்ளவங்க பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே, இந்திராணி அக்கா வேற அங்க இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அயலியும் ஆமா அந்த டைம் பார்த்து அவங்க இல்லை அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது சிவாவும், இதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன் தனியா எந்த இடத்துக்கும் போகாதுன்னு, நானும் உன் கூட வந்திருந்தேன்னா இந்த நிலைமை ஆயிருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலி கிட்ட ஆதரவா பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அயலியும் சிவா கிட்ட கூடிய சீக்கிரத்துல எல்லா உண்மையும் நிரூபிக்கணும் சிவா, அப்பதான் நல்லபடியா அந்த வீட்டுக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பொன்னி நம்ம இந்திராணி வந்த உடனே இந்திராணி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொன்ன உடனே இந்திராணி பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மாதிரி செய்திருப்பாங்க, நான் வீட்டில் இருந்திருந்தேன்னா இப்படி நடக்கிறதுக்கு விட்டுருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இந்திராணியும் வீட்டில் உள்ளவங்கள சரியா வளர்த்தெடுக்கிறாங்க. செல்வநாயகி கிட்ட என்னதான் சொன்னாலும் செல்வநாயகி நம்ம இந்திராணிக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்களே சொல்லலாம். ரித்திகாவும் என்ன பேசுறீங்க, அவளை தான் வீட்டை விட்டு வெளியில அனுப்பாச்சுல, அதுக்கப்புறமா இதுக்கு தேவையில்லாம என்ன இங்க வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்திராணியும், என்ன பேசுற ரித்திகா, இதெல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா, அவ பாவையை பார்க்கறதுக்காண்டி தானே வந்தா, அவளை எல்லாம் விட்டுருக்கலாம்ல அப்படி சொல்லும்போது ரித்திகாவும், இன்னைக்கு பாவையை வச்சு வீட்டுக்குள்ள வருவேன்னு சொல்லுவா, நாளைக்கு அவளே இந்த இடத்துல முன்னாடி மாதிரி இருந்துட்டு இருப்பா, அதுக்கெல்லாம் நான் இப்படி அலோவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரித்திகாவும் நம்ம இந்திராணி கிட்ட சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம செல்வநாயகி ஒரு உதய பெருமாள்ங்கிற பேர்ல ஒரு கொரியர் வந்ததை பாக்குறாங்க. இந்த கொரியர் நேத்துக்கே வந்துச்சே, இது எதுக்காக இப்படியே வச்சிட்டு இருக்கோம், சரி அதுல என்ன இருக்குன்னு பாக்கலான்னு செல்வநாயகி அந்த கொரியர் எடுத்து பார்த்தா அதுல நம்ம சிவாவோட பர்த் சர்டிபிகேட் ஆதாரம் இருக்கு. அதை பார்த்த உடனே செல்வநாயகி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது என்ன, சிவா சன் ஆஃப் உதய பெருமாள்னு கரெக்டா போட்டிருக்கே, இது மட்டும் அவங்க கையில மாட்டுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே, இந்த குடும்பத்துல உள்ளவங்க யார் கையிலுமே இது மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செல்வனாகி பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. என்னதான் செல்வனாகி யார்கிட்ட இருந்தாலும் மறைச்சாலும் நம்ம ரித்திகாவோட கையில மாட்டிடுதுன்னே சொல்லலாம். ரித்திகாவுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. ரித்திகா பழச எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறாங்க. அப்ப சிவா தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசா. அப்ப அந்த அயலி சொன்னது எல்லாமே சரியா தான் இருக்கு. அன்னைக்கு பூஜப்ப கூட மூத்த வாரிசா சிவா அந்த ஹோமத்துல தீபம் ஏத்தின பிறகுதான் அதுவே சரியா எரிஞ்சுது. அப்ப இத்தனை நாளாட்டி எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட ஏமாத்திட்டு இருக்காங்களா அப்படின்னு ரித்திகா செல்வநாயகிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்கன்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் கூடிய சீக்கிரத்துல நம்ம சிவா உண்மையை நிரூபிச்சிருவாங்க. இந்திராணி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்கன்னே சொல்லலாம்.